ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இது நம்முடைய சாய்நாதருடைய காக்கட ஆரத்தி என்று சீரடியில பாடுகிறார்கள். அதுபோலவே நமது வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்திலும் கூட இதே ஆரத்தியை நாம் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டு வருகிறோம். இதனுடைய பொருளை நாம் புரிந்து கொண்டோம் இல்லை. காக்கட ஆரத்தி என்பது அதிகாலை நேரத்திலே பாபாவுடைய அதாவது அவரை எழுப்புகிற விதமாகவும் அவரை நாம் எல்லோரும் நமஸ்கரிக்கின்ற விதமாகவும் பாடப்படுகிற ஒரு ஸ்லோகமாகும். அதனுடைய அர்த்தத்தை பொருளை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த பதிவை நாம் போடுகிறோம். பிரபாதாஷ்டகம் விடியும் நேரம், சுபத்தை அளிக்கும் ரவியின் கிரணங்கள் வானில் பரவுகின்றன. இந்த நேரத்தில் சத்குரு சாயியை தியானம் செய்பவர்கள் கலியின் கொடுமையால் தாக்குற மாட்டார்கள். ஆகவே நாம் இருகரம் கூப்பி சாயியை வணங்குவோம். சமர்த்த சத்குருவானவர் நம் மனத்தில் எழும் ஆசைகளை நிறைவேற்றுவாராக. நான் பிரபுவாகிய சாயி சத்குருவை வணங்குகிறேன். அவரே உலகியல் வாழ்க்கை என்னும் இருட்டை நீக்கும் சூரியன். மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்ட தங்களை முனிவர்கள் தியானத்தினால் அடைகிறார்கள். உலகெங்கும் வியாபித்திருக்கும் தங்களை வணங்குகின்றேன். சூரியன் உதித்த உடனேயே நமது சோர்வும் சோம்பலும் நீங்கி விடுகின்றன. அதுபோலவே சத்குருவானவர் நமது தகாத எண்ணங்களை நீக்கி விடுகிறார். நமது அகங்காரத்தையும் அபிமானத்தையும் நீக்கி அவரது சரணங்களில் திடமாக நிலை நிறுத்துகிறார். சத்குரு சாய்நாதா, என் மனத்தில் எழும் விருப்பங்களை நிறைவேற்றி விடு. குருவை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் ஒப்பிடலாம் என்கின்ற வினோதமான எண்ணம் என்னுள் எப்படித்தான் எழுந்ததோ. குருவிற்கு நிகர் அவர் ஒருவரே. சமர்த்த சத்குரு சாய்நாதா, என் மனத்தில் எழும் எண்ணங்களை நிறைவேற்றி விடு. உன் சமாதியிலிருந்து, அதாவது ஆழ்நிலை தியானத்திலிருந்து எழுந்திருந்து மசூதிக்கு வர வேண்டும். அதனால் தம் இனிய மொழிகளினால் பக்தர்களின் துயரை நீக்க வேண்டும். உங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் எல்லா தீமைகளையும் நாசம் செய்கிறீர்கள். சத்குரு சாய்நாதா, என் மனத்தின் விருப்பங்களை நிறைவேற்று. இந்த சுப முகூர்த்தத்தில் தாங்கள் எழுந்து அமர்ந்து தன் பார்வையினாலேயே மக்கள் துயர் துடைக்கிறார்கள். தங்களை போல் நலன் புரிபவர்கள் யாருமே எங்களுக்கு இல்லை. சமர்த்த சத்குரு சாய்நாதா, என் மனத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி விடுங்கள். மனிதன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் குரு கிருபை இல்லாமல் லட்சியத்தை அடையவே முடியாது. அவன் பேசுவதெல்லாமே வெறும் பிதற்றலே. குருவின் சரணங்களை கெட்டியாக பிடித்தால் குரு மனோரதங்களை பூர்த்தி செய்வார். ஓம் சாய்நாத சத்குருவே, நான் வேண்டுவது இதுவே. என் மனக்கோயிலில் நிலையாக விற்றிருங்கள். காணும் உலகமெல்லாம் குருவின் சொரூபம் என்று என் மனத்தில் ஆழமாக பதிய செய்து விடுங்கள். சமர்த்த சத்குரு சாய்நாதரே, என் மனத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்கள். பிரேமையுடன் யார் அதிகாலையில் சாய்நாதரை வேண்டிக் கொண்டு இந்த அஷ்டகத்தை படிக்கிறார்களோ, இந்த அஷ்டகத்தை பொருளுடன் படித்து தியானம் செய்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே பாபாவினால் துயரை துடைத்து மனிதர்க்கு சாந்தியை அருளுகிறார் என்கின்ற இந்த வார்த்தைகளை சாய்நாதர் ஒரு குழந்தைக்கு சொல்லுவது போல கூறி அருளினார். அதனால் இந்த கிருஷ்ணா, இந்த பீஷ்மா பணிவுடன் குருவின் திருவடிகளிலே இந்த அஷ்டகத்தை சமர்ப்பிக்கிறேன். வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் அன்பன் சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் தரிசனம். வண்டலூர் வாருங்கள்,
வலியெல்லாம் மறப்பீர்கள். இதுவும் சாய்நாதருடைய சாநித்தியமான ஒரு ஸ்தலம் தான். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.